முடியல. காலைக்குள்ள தோசை, நைட்ல தோசை, லெஃப்ட்ல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை, 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 எதுங்க நடு ரோட்ல நின்னு கத்திக்கிறீங்க? தோசை தோசைன்னு சாப்பிட்டு நல்லா இருக்கும் தோசை. வெறுக்கிற மாதிரி இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிறீங்க. அது இல்லங்க, இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதுதானே, மாவாட்டினதுக்கெல்லாம் எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா உங்களுக்கு தெரியும்டா, மண்டே பாருங்க. பேச்சுலரா இருந்து சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். கல்யாணம் ஆட்ட முடியும். கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு, பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. போயா மெண்டல். அங்கறப்பே டபுள் டோர் அதுக்கு தான் கேக்குறீங்களா? முடிஞ்சு போச்சு. ஹலோ, வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளியும் பட்டை மிளகாயும் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ புடிங்க புடிங்க, காப்பாத்துங்க. எனக்கு வந்து வீட்ல வந்து தோசை சைக்கோ யாருன்னா நீங்க தான். ஓகேவா? அதுவும் இந்த காம்பினேஷனை போய் அவர் வந்து நல்லா இல்லன்னு சொல்றாங்க. நல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் தான் சாப்பிடலாம். டெய்லி சொல்றா, நீ சொன்னா தானடா சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போம்னு சொல்லு. மதியம் சாம்பார் வச்சிருங்க. சாம்பாரா? சாம்பார் முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம், இன்னைக்கு சாம்பார்னா அந்த காமெடி இருக்குலடா. புளிக்குழம்பு வச்சிருவோம். நேத்து தான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சோம், அதுவும் புளி குழம்பு. நேத்து உருண்டை குழம்பு, இன்னைக்கு புளி குழம்பா? என்னடா டேய், எங்க வரீங்க தெரியுது. ஏதோ உங்களுக்கு பிடிச்சத நீ சொல்லு. நீங்க செய்யுங்க. நானாடா சாப்பிட போறேன். சின்னவனே இங்க வாடா. சின்னவனே, பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடா? கருவாட்டு குழம்பா? முந்தான எத்தனாடா புளி குழம்பு வச்சான். புளி குழம்பு கருவாட்டு குழம்பு என்னடா தினமும் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு போட்டு போடா. என்னடா உங்ககிட்ட சின்ன பிள்ளை கேட்டே தப்பா போச்சு போடா. அடே வாடா, என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீங்க யாரும் பாக்குறேன் காலையில சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க? நீங்க நீங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன வாங்கிட்டு நினைச்சதா சொல்லல. அதானே போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில எங்கடா விக்கிறான்? பூரா பண்ண கோழியை போட்டு நாட்டுக்கோழி விக்கிறான். போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? போந்தா கோழி அப்படியா? சரி, இது காடை வாங்கிட்டாங்க. காடையா? காடை வாங்கி சிக்கன் 1 கிலோ. எதுக்கு காடை சிக்கன்? அப்ப குழம்பு எப்படிடா? என்னத்தரா சாப்பிடுவ? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சரி சாப்பிட்டுக்கிறீன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 கிலோ சாப்பிட்டுக்கிறேன். ரசம் சாப்பிட்டுக்கிறேன். 1/2 கிலோ குழம்பு வைப்போம், 1/2 கிலோ வந்து வறுப்போம். 65 போடுவோம். நீங்க சொல்றேன், நான் வாங்கிட்டு வரேன். இப்ப வெங்காயம் தக்காளி எதுக்கு நறுக்கணும்? எல்லாத்துக்கும் நறுக்கு. குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். ரசத்துக்கு நறுக்கு. ஆமா. டேய் இப்ப என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டு வாங்க போங்க. அப்புறம் என்ன கிளம்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்ப வாங்கிட்டு வந்துறவா? எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டு கிடக்கீங்க. எலும்ப வாங்கிட்டு வந்து சூப் வச்சுக்கோங்க. சரி வாங்கிட்டு வாங்க. நான் சாப்பிடுறதுல நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கிறக்கா பண்ணிக்கிறேன். சரி போங்க போங்க. மட்டன் வாங்கிட்டு வரவா? மட்டன் இருக்கு.